Hello. Good morning. Good morning pasangla. Good morning. Welcome to the live session. Good morning. Good morning illa good afternoon aidichilla 12 mani. Good afternoon. Good afternoon. Yes. Good afternoon. Good afternoon. என்னப்பா இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ் தரமாக சம்பவம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். தமிழ் வேறு லெவலில் மாஸ் காட்டிட்டீங்க அப்படின்னு. இங்கிலீஷில் அதை விட நம்ம மாஸ் காட்ட போகிறோம். பிகாஸ் நம்ம சொல்கிறத மட்டும் படிச்சுட்டு போய் தான் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே 95, 98, 99 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. சென்டம் வந்து இந்த பேராகிராஃப்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் விட்டது. மித்தபடி ஒன் வேர்ட்ஸு கிராமர்லலாம் நம்ம பசங்க எப்போயுமே மாஸ் காட்டிடுவாங்க. ஸோ இந்த தடவை என்னது நம்ம அதே மாதிரி மாஸ் காட்ட போகிறேன்னா குட் குட் குட். சாப்பிட்டீங்களா? 12 மணி தான். அது இனிமேல் தான் சாப்பிட்ணும். இனிமேல் தான். சவுண்டு கேட்கலையா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா இல்லையா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் தானே? குட் ஈவினிங். குட் ஈவினிங் இல்லை, குட் ஆஃப்டர்நூன். என்ன நான் சொல்கிறது வரும். எஸ், சி உன் முன்னாடி நின்றுட்டுருக்க டீச்சர்ஸ் நானாக இருக்கட்டும், ஆஷா மேமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பப்ளிக் எக்ஸாம் மட்டுமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்க. பப்ளிக் எக்ஸாமுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கவங்க. ஒவ்வொரு தடவையும் கொஷினை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்க தான். ஸோ இந்த புக்கின் கொஷினு, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. தமிழ்லேயே நீ பார்த்துருப்ப, உனக்கு வேறு எந்த ப்ரூஃபும் வேணாம். இந்த தடவை தமிழ் எக்ஸாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலில் சொன்னதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு. எனக்கு Ctrl+C Ctrl+V அந்த மாதிரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக we can do it, right? Okay. ஆமாம், ஃபஸ்ட்டு வீக் வைஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோஸோட 3 மார்க்ஸ் படிக்க போகிறோம். சரியா? ப்ரோஸ் 3 மார்க் எல்லாத்தையும் நான் ஒருத்தர் ரீகால் பண்ண போகிறேன். நீ படிக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னாலும் இப்போ கவனிச்சா கூட நீ என்ன பண்ணிடலாம், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ரைட்டா? குவிஸ் டைம் இந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். குவிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to do the quiz. குவிஸில் ஜாயின் பண்ணணுன்னா சாட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாரு, கிளிக் பண்ணி உன்னோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைம் தரேன். I will be giving you 2 minutes டைம். சீக்கிரம் பண்ணுங்கள், சீக்கிரம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? நிறைய பேர் புதுசாலாம் ஒவ்வொருத்தவங்க வராங்க, அதனால தான். கெமிஸ்ட்ரிலாம் 70க்கு 65+ கேரண்டி. நானும் ஸ்ராவணி மேமும் சொல்கிறேன். ஸ்ராவணி மேம் வந்துடுவாங்க டெஃபினட்டாக. மேம் பயங்கரமாக ஹெல்த்தை ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க த்ரோட் தான் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அதை மட்டும் படிச்சுருப்போம், அவ்வளோதான். சரியா? ஓகே, ரைட். சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் குவிஸில் ஜாயின் பண்ணுங்க. 400 பேர் தான் இருக்கீங்க, இங்கே 600 பேர் இருக்கீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க குவிஸில். எஸ், நாங்கள் சொல்கிறது தான் வரும். சரியா? நாங்கள் சொல்கிறத மட்டுமாவது படிங்க. டே ஆஷா மேமும் வருவாங்கடா, ஒரே கண்டினியூஸாக ஒரே டீச்சர். தமிழாவது பரவாயில்ல, தமிழ் வந்து ஓகே கஷ்டம், தமிழ் சார் பண்ணுது. பட் இங்கிலீஷெல்லாம் நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 3 இயர்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனு, ஸ்கூலில் 11th 12th இங்கிலீஷு இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நானும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரலாம் அப்படின்னு. ஆஷா மேம் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு செஷன் இருக்குது பார்த்தியா, 3 மணிக்கு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ERC அப்படின்னு போயம். இப்போ ப்ரோஸ் பார்க்குறோம், அடுத்து போயம். மவனே சாயங்காலம் ஒரு செஷன் இருக்குது பாரு. நீ தமிழ்நாட்டில் எங்கேயுமே அப்படி ஒரு கிராமரை பார்த்துருக்கவே முடியாது. அதே கிராமர் அப்படியே வரும். இந்த கிராமர் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி சாயங்காலம் நீ தெளிவாயிடுவ. அந்த கிராமர் அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஃபிசிக்ஸும் போடுவோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் லைவ் வருவோம். சரியா? போன குவிஸ் PDF வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து குவிஸ்லேருந்து PDF கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தடுத்த லைவ்க்குள்ளே உனக்கு அதை கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இப்போ லைக் டார்கெட் என்ன? எஸ், இந்த லைவோட லைக் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 2K. லெட் அஸ் see that. ரைட்டா? 2K லைக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போயே லைக் பண்ணுங்கள். 600 பேர் இப்போயே வாட்ச் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் போட்டாலே மோர் தேன் 25% இப்போயே காலி ஆகிடும். லைக் பண்ணியாச்சா? நான் செக் பண்ணுறேன் எத்தனை லைக் வந்திருக்குன்னு. எனக்கு லைக்கே காட்டலையே. எவ்வளோ லைக் வந்திருக்கு? ஜஸ்ட் 150 தான் வந்திருக்கு. ஜஸ்ட் 150 தான் வந்திருக்கு. ஓகே, வாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேட்டரியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும், பேட்டரியை மாற்றிடும். ரெடி ஆகுங்க சீக்கிரம்.
குவிஸ் பேஜில் ஜாயின் பண்ணிட்டு ரெடி ஆகுங்க. நான் அதுக்குள்ளே பேட்டரியெல்லாம் செக் பண்ணி மாற்றிட்டு வந்துடுறேன். எஸ் 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 சீக்கிரம் கெட் ரெடி ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுங்க. இப்போ ஆடியோ ஓகேவா? இப்போ ஆடியோ கிளியராக இருக்கும். இப்போ ஆடியோ கிளியர், வீடியோ கிளியராக இல்லைன்னா நீ வந்து செட்டிங்ஸில் செக் பண்ணு. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? லைக் பண்ணியாச்சா? லைக்கே பண்ணலை இந்த செஷன், இன்னும் லைக் பண்ணவே இல்லை. திஸ் செஷன் லைக் டார்கெட் இஸ் 2K. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா குவிஸ்? ஆர் யூ கைஸ் ரெடி? ஆன் த கவுண்ட் ஆஃப் 10, 10ன்றதுக்குள்ளே, ஏன்னா 10 என்னென்ன உடனே நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துடும். நான் 10 கவுண்ட் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிடுவேன், ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்துடும். சரியா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சீக்கிரம் வாங்க, கடன்னு வாங்க. ஜஸ்ட் 25 கொஸ்டின் மவனே. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது பார்த்தியா, சரியான இம்பார்ட்டண்ட்டு. 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த எக்ஸ்டிங்யூஷ்டுங்கிறது திரும்ப பப்ளிக்கு, ஹாஃப் ஏலி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், இது எல்லாத்துலையும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் தப்பாக எழுதுவாங்க. எக்ஸ்டிங்யூஸ் அப்படின்னா புட் ஆஃபா, புட் ஆனா, புட் அவுட்டா, புட் இன்னா. ஒவ்வொரு தடவையும் நானும் பார்த்துருக்கேன். இது எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக தான் எழுதிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ரெடியாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரைட்டா? இந்த ஆன்சர் தான் நிறைய பேர் போடுவாங்க. ரைட்டா? எக்ஸ்டிங்யூஷ் அப்படின்னா புட் ஆஃப்னு. புட் ஆஃப் கிடையாது, ஆஃப் பண்ணுறது கிடையாது. சரியா? இட் இஸ் புட் அவுட்டு. தீயை அணைக்கிறதுக்கு புட் அவுட்டு தான் சொல்லணும், புட் ஆஃப் கிடையாது. சரியா? கவனம். எக்ஸாமில் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் இந்த எக்ஸ்டிங்யூஸுங்கிறது. ரைட்டா? எக்ஸ்டிங்யூஷ் அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். லீடர் போர்ட் பார்த்துடலாமா? சிவபிரகாஷ், என்னடா நேத்தெல்லாம் கேர்ள்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு பாய்ஸ் அடிச்சு தூக்கிட்டாங்க போலேயே. தர்ஷனா, திவ்யா, வைஷ்ணவி, ஜனனி, பிரஜன், ஜெர்சன், நிஷ், பிரீத்தி, சாம், ஆரன். பரவாயில்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலாக இருக்கீங்க. என்ன குட், ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. Add suitable question tag. Students should be allowed to use the library every day. Students should be allowed. ரைட்டா? இந்த கொஷின் டேக் என்ன அப்படின்னா எகனைக்கு முகனை பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம கேட்குறத திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணுறது. ஆக்சுவலாக சொன்னாங்கன்னா அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறது. should be allowed to use the library every day. should they-ஆ, isn't it, won't they, shouldn't they. பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சரில் நெகட்டிவாக இருக்கணும். ரைட்டா? பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சரில் நெகட்டிவாக இருக்கணும். என்ன ஆன்சராக இருக்க போகுது? அவங்க ஷுட் பி அலவுடு. அப்போ ஷுடின் தே, அலோவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அலோவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறதா ஆப்போசிட்டில். ரைட்டா? ஷுடின் தே. சரியா? குவிஸில் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். லைக் டார்கெட்டை ரீச் பண்ணவே இல்லையே இன்னும். லைக் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கே. சிவபிரகாஷ், வைஷ்ணவி, திவ்யா, நிஷ், லித்திகா ஸ்ரீ, விஜி, பவ்யஸ்ரீ, விருஷ்திகா, சாம், ஆரன், காவ்யா. குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 3rd கொஷின். ஏன் ஜாயின் பண்ண முடியல? பரவாயில்ல, இதே தான் நாளைக்கு எக்ஸாமில் இருக்குது. அவசரப்படாமல் ஆன்சர் பண்ணுங்கள். Choose the American English word for wash basin. சிங்கா, பேசினா, வாஷரா, சிங்கரா? சி, இங்கே ஆன்சர் பண்ணுறதை விட பெட்டர் யூ ஜஸ்ட் ஜாயின் அண்ட் ஆன்சர். இதில் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். பரவாயில்லடா, இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் சிங்க். ரைட்டா? ஆன்சர் என்னது? சிங்க். வாஷ் பேஷன்னா சிங்க். சிவபிரகாஷ், வைஷ்ணவி, திவ்யா, லித்திகா, விஜி, ஷாம், விருஷ்திகா, ஜோஹான், ஷாலம், சஞ்சனா, நிஷ். குட். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். Fill in the blanks with the suitable prepositional phrase.
preposition, right? Preposition. The girl studied well dash many obstacles. அந்த பொண்ணு படிச்சாங்களாம் dash many obstacles, பல தடைகளையும் தாண்டி. அப்போ என்ன அர்த்தம்? In favor of, in case of, in spite of, on the whole of. தடைகள் இருந்த போதிலும் படித்தார்கள், தடைகள் இருந்த போதிலும் படித்தார்கள், தடைகள் இருந்த போதிலும் படித்தாங்க, ரைட்டா? தடைகள் இருந்த போதும் படித்தாங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? The girl studied well, நன்றாக படித்தாள். எப்படி? In spite of, அல்லது அவளுக்கு நிறைய தடைகள் இருந்த போதிலும், in spite of, தடைகள் இருந்தும் அவங்க நல்லா படித்தாங்க அப்படிங்கிறத ஆன்சர். சரியா? போன குவிஸ் பிடிஎஃப் கொடுப்பாங்க, ரெடி? ஒவ்வொரு குவிஸ்க்கும் கொடுப்பாங்கப்பா. டாப் 10 மாறிட்டே இருக்கே. டாப் 3 ஓகே, அதுக்கப்புறம் சாம், ஜோனா, நிஷ், சஞ்சனா, பவித்ரா, ஜியான், மினித்ரா. குட். டே வெக்காபுலரி கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும்டா, அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் இல்லைடா. Choose the appropriate linkers and complete the sentence. Priyadarshika is not only a good singer dash a good dancer. ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், ரைட்டா? ஜாயின் பண்ண முடியலன்னா என்ன வந்துச்சு? நீங்கள் லைவ் அட்டன் பண்ண வேண்டாம், குவிஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எஸ் சீக்கிரம் முடிக்க போகிறேன், நான் வெயிட் பண்ணவே இல்லை, கடகடன் தான் போயிட்டுருக்கேன், ரைட்டா? குட் சிங்கர் பட் ஆல்சோ பிரியதர்ஷிகா இஸ் நாட் ஒன்லி a குட் சிங்கர். அவங்க வெறும் நல்ல பாடகர் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ, ஆனாலும் ஒரு நல்ல டான்சர், பட் ஆல்சோ a டான்சர். நான் டீச் பண்ணுறேன்னு காமிச்சா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த கொஸ்டின் போனோன்னே உங்களுக்கு ஆன்சர் வரும். Choose the correct combination of the compound word milch cow. Milch அதுக்கப்புறம் cow, ரைட்டா? milch cow, கறவை மாடு தானே milch cowனா, இல்லையா? ஸோ அட்ஜெக்டிவ் நவுன், கவுங்கிறது நவுனு. ஸோ நவுன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண, அட்ஜெக்டிவ்ங்கிறது அதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லுது, சரியா? அடுத்த கொஷின் 25 கொஷின் தான், சரியா? எல்லா கொஷினும் மாடா ரிப்பீட் ஆகுது? ரிப்பீட்டட் கொஷின்னா அப்போ கடகடன் நம்ம போயிடலாம், ரைட்டா? ரிப்பீட்டட் கொஷின்னா நம்ம கடகடன் போயிடலாம், சரியா? சரி, அப்போ ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ரைட்? கடகடன் போயிடலாம், வாங்க 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 வாங்க. நான் இப்போ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, மேமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம கொஷின் ஆன்சர் படிக்க ஆரம்பிச்சிடலாம், சரியா? வில்லிங்க்கு முன்னாடி சஃபிக்ஸ் என்னவா இருக்க போகுது? வில்லிங், சஃபிக்ஸ்னால் பின்னாடி வில்லிங்னஸ், ரைட்? வில்லிங்னஸ் இஸ் த ஆன்சர், சரியா? ஓகே, ரைட்டு. நம்ம கண்டிப்பாக கடகடன் போயிடலாம் ஃபாஸ்ட்டாக, வாங்க 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 வாங்க. நம்ம டக்குன்னு முடிச்சு நான் ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால் முடிச்சுட்டு நம்ம கொஷின் ஆன்சர் படிக்க போயிடலாம், ரைட்டா? ப்ரோஸ் 3 மார்க் படிக்க போயிடலாம், ரைட்டா? லிங்க் நாட் ஓப்பனிங்னா என்னடா அது? ஓடிபி வரும்டா. ஆமாடா, நீங்கள் ஒரு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி ஓடிபி வரும்? அதே மாதிரி தான். பேவ்மெண்ட்னா என்னது? அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் பேவ்மெண்ட். பேமெண்ட்டோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது? சைட் வாக், ரைட்டா? பேமெண்ட், சைட் வாக். ஃபாஸ்ட்டாக வாங்க, ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம கொஷின் ஆன்சர் படிக்க போகலாம், வாங்க. ரிப்பீட்டடுங்கிறனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், சீக்கிரம் வாங்க. ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். யூசஃப் taught me English, ரைட்டா? யூசஃப் taught me English. டைமை இப்போ கம்மி பண்ண முடியாதா? அது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணதுடா. எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது, அது ஏதோ டெக்னிக்கல் எரராக இருந்தால் எனக்கு மேபி அதே கொஷினில் இருக்கக்கூடிய 25 ஃபஸ்ட்டு இதில் லிங்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. SVIODO யார் யாருக்கெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியாது? ஒரே ஒரு நிமிஷம் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லித்தரவா? SVIODO எப்படின்னு தெரியுமா? SVIODO எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? SVIODO இங்கே பாரு, SV இது DOIO, இது IODO தெரியும்ல, மேம் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல.
சரி தெரியும் ரைட். நான் முடிச்சுட்டு உனக்கு சொல்லித்தரேன் ரைட்டா. அட் த எண்டு நான் உனக்கு ரெண்டு பாயிண்ட் தான், 2 பாயிண்டில் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த குவிஸை முடிச்சுட்டு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்குறோம். Choose the correct question tag for this statement. You can complete this project in a week. You can complete this project in a week. See, ஒரு சிலர் புதுசாக அட்டன் பண்ணுவாங்கடா, அவங்களுக்கு புதுசாக இருக்கும்டா, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? நான் சொல்லித்தரேன் சென்டென்ஸ் பேட்டர்ன். நானும் திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன், மேமும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. மேம் திருப்பியும் சொல்லி தருவாங்க, திரும்ப எல்லாத்தையும் சொல்லித்தரோம் ரைட்டா. யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் இன் அ வீக். கேன்னா காண்ட் யூ அப்படின்னு ஒரு ரைட்டா, காண்ட் யூ ஆப்போசிட்டில் வரும், காண்ட் யூ. வைஷ்ணவி, திவ்யா, ஹர்ஷினி, உமா, லோகேஷ், ஜர்ஷன், ஜியான், ராகவன், விக்னேஷ், அபி, யாகா. என்னடா டாப் 10 அப்படியே தலைகீழாக சுற்றி கிடக்கு. ரைட், பார்க்கலாம். நீங்கள் போன கிளாஸ் ரிப்பீட்டடுங்கிறீங்க, ஆனால் ரிப்பீட்டட்னா எல்லாருமே போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்க டாப் 10 வந்திருக்கணுமே, ஏன் வரல? போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்க டாப் 10 வந்திருக்கணுமே, வரவே இல்லை பாரு. டாப் 10 இன்னும் ஷஃபில் ஆகிட்டே இருக்குது. அப்போது நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? படிக்கணும். சரியா? நம்ம திரும்ப படிக்கணும் எல்லாத்தையுமே. ஹெலிகாப்டர், கிளிப்டு வேர்டு ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரோட கிளிப்டு வேர்டு என்ன? ஹெலிகாப்டரோட கிளிப்டு வேர்டு என்ன? ஒரு கொஷின் கூட 100% ரைட் ஆன்சர் வரல, ஒவ்வொன்றிலையும் தப்பு தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திரும்ப நம்ம மிஸ்டேக். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி தப்பா? காப்டர் இதில் பாதி இருக்கிறதா வரப்போகுது கிளிப்டு வேர்டு. காப்டர் இஸ் த ரைட் ஆன்சர். காப்டர். Choose the expanded form of GST. ரைட்டா? Choose the expanded form of the GST. GST வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தப்போ அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதையும் கேட்பாங்க. சரியா? இட் இஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸா? கவனம், எஸ் போடாமல் கூட கொடுத்துருப்பாங்க ஒரு தடவையில். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். Goods and services tax. Goods and services tax. Choose the American English word for lift. Lift oda American English, right? Choose the American English for the word lift. Lift ku American English la enna solluvanga? Elevator ah? Enna solluvanga? First 10 da repeated ah, ipala repeated illaya? Maatniya? Adha idho adu mistake aayirukku avladha. Right. சரி, கவனிங்க. இப்போ எழுதுங்க. வாலெட்டு, ஸ்டேர்ஸு, எலிவேட்டர், ப்ரியாம்புலேட்டர். ரைட்டா? லிஃப்ட்டுக்கு என்னது? இட் இஸ் எலிவேட்டர் தான் ஆன்சர். எலிவேட்டர். இட் இஸ் எலிவேட்டர். சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்ட். நளினி இஸ் அ போனஃபைடு ஸ்டூடெண்ட் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட போனஃபைடு ஸ்டூடெண்ட்டாக. நம்மள நிறைய பேருக்கு இப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கூல்லேருந்து கேட்பாங்க. நீட் எக்ஸாமுக்கோ அல்லது காலேஜ் போகிறவங்களாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அந்த போனஃபைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் விஷயம். ரைட்டா? போனஃபைட் அப்படின்னா என்னது? கான்ஃபிடென்ட்டாக, பங்க்சுவலாக, ப்ரில்லியண்ட்டாக, ஜென்யூனாக. உண்மை தன்மைன்னு அர்த்தம். ரைட்டா? உண்மைன்னு அர்த்தம். உண்மை. இட் இஸ் ஜெனுவின் அர்த்தம். ஜெனுவின், உண்மையான. அவங்க இந்த காலேஜோட தான் உண்மையிலே படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜெனுவின் ஒரு ப்ரில்லியன்ட் இல்லை, ஜெனுவின் தான். ரெண்டுமே எப்படி வரும்? 2 ஆன்சர் எப்படி வரும்? 2 ஆன்சர் வரும், அதில் ஒரு ஆன்சர் தானே வரும். ஃபெமினிசம். ரைட்டா? சூஸ் த ரைட் டெஃபினிஷன் ஃபார் த டேர்ம் ஃபெமினிசம். ஃபெமினிசம்னா என்னவா இருக்க போகுது? A doctrine that advocates equal rights for a women. விமெனுக்கான ஈக்குவல் ரைட்ஸ். ரைட்டா? டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன். நான் வந்து இங்கிலீஷு, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எடுப்போம். அப்பப்போ மேக்ஸும் எடுக்கலாம். ரைட்டா? ஜியான், சூப்பர்டா ஜியான். குமரன், சிவபாலன். என்ன ஆச்சு கேர்ள்ஸ்? இந்த தடவை பசங்க பொழந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க. என்னப்பா? திவ்யா, ஹர்ஷினி, ஜெர்சன், சஞ்சனா, அபி, விக்னேஷ், ராகவ், அடுத்த ஷாலம், சஞ்சனா. குட். பசங்க பொழந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க.
எஸ். நம்ம சேனலில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் தான்டா, எல்லாருமே எல்லாமே எடுப்போம்டா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் SVOA? SVOA, SVOAனா என்னது? SVOA நான் எல்லா 3 மார்க்கும் தான் டீச் பண்ண போகிறேன், நான் எல்லா 3 மார்க்கும் சொல்லி தருவேன். ஆனால் ஆன்சர் நான் கொடுத்துருக்க ஆன்சர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், சரியா? ஸோ SVOA என்னது? சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்ப். எஸ்டர்டேங்கிறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா அட்வர்ப். எப்போ, எங்கே, என்ன அப்படின்னா உனக்கு ஒரு PDF காட்டுறேன், ரைட்டா? I ate an apple yesterday. I ate an apple yesterday. I ate an apple yesterday. நேற்று நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். கொடுக்கலாம்ப்பா, வேலண்டினா கண்டிப்பாக கொடுத்துடலாம், சரியா? சஃபிக்ஸ் ஆஃப் அ ஷிப். ஷிப்போட சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஷிப்போட சஃபிக்ஸ் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு எழுதுவான் எடுத்த உடனே, ரைட்டா? ஷிப்பு, ஷிப்பு, oh, choose the word that cannot form a derivative with the suffix ship. ஷிப்போட டெரிவேட்டிவ் இல்லை, ரைட்டா? இது எப்படி கொஸ்டின் பார்த்தியா என்ன ட்விஸ்ட்டுன்னு? வேர்ட் தட் cannot form a derivative with the suffix ship. ஷிப்பு தான் சஃபிக்ஸா? அப்போ இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்பு வரும், கிராஃப்ட்மேன்ஷிப்பு வரும், அப்ரெண்டிஸ்ஷிப்பு வரும், கண்டெய்னர்ஷிப்பு அதுவும் வருமா? அப்போ என்ன ஆன்சரு? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா that cannot form a derivative with the suffix ship. கண்டெய்னர்ஷிப்புங்கிறது 2 தனித்தனி வார்த்தை, கண்டெய்னர்ஷிப்புங்கிறது 2 தனித்தனி வார்த்தை. See, இந்த கொஸ்டினை நீங்கள் கவனிக்கணும். word that cannot form a derivative, ரைட்டா? ரைட்டா? word that cannot form a derivative. நட்டில் வச்சு நன்ஷதாஸ், கேனாட்டில் வச்சு, அந்த மாதிரி கேனாட் கேட்டிருக்காங்க. இதுதான் ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் சென்டமை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் cannot form derivative. யார் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க? சாம்பியன்ஷிப் வரும், கிராஃப்ட்மேன்ஷிப் வரும், அப்ரெண்டிஸ்ஷிப் வரும், கண்டெய்னர்ஷிப்புங்கிறது கிடையாது. சார் கண்டெய்னர்ஷிப் இருக்கு, அது ஒரே வார்த்தை கிடையாது, அது 2 டிஃப்ரெண்ட் வார்த்தை, சரியா? கண்டெய்னர்ஷிப்பு ஒரே வார்த்தை கிடையாது. கெமிஸ்ட்ரிக்கெலாம் லைவ் வருவீங்களா? ஏன், எங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குதுன்னு நினச்சிங்க? அது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே வேலை இல்லை. The epic poem Paradise Lost is considered as John Milton's magnum opus. Foreign word. The foreign praise magnum opus means the author's most forgettable composition, most important work, most translated epic, most criticized document. ரைட்டா? மேக்னஸ் ஓப்பஸ்னா ரொம்ப முக்கியமானவா, ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல போகிறாங்க, சரியா? PDF கொடுத்துருவோம், PDF தருவோம், எல்லாமே தருவோம். நீ ஆனால் கிளாஸை முழுசாக அட்டன் பண்ணணும். 2K லைக்ஸ் வந்தால் தான் இந்த தடவை PDF, ரைட்டா? 2K லைக் வரணும் வீடியோக்கு. வீடியோக்கு 2K லைக் வந்தால் மட்டும்தான் PDF. நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி 2K லைக் வரணும். 2K லைக்கே வரல, 2K லைக்ஸ் வரமாட்டேங்குது. சூஸ் த வேர்ட் தட் ஹாஸ் பீன் மிஸ்பெல்ட். இதெல்லாம் எக்ஸாமில் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்குவேன் எப்பயுமே. இது வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கொஷின். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானது, ரைட்டா? ஸோ இட் இஸ் மிஸ் அப்ராப்ரியேட், ரைட்டா? அப்ராப்ரியேட்டுக்கு இங்கே ஏன் வராது, ரைட்டா? மிஸ் அப்ராப்ரியேட். மீதெல்லாம் கரெக்டு தான், ரைட்டா? எது தப்பாக இருக்குன்னா மிஸ் அப்ராப்ரியேட் தான், அது மட்டும் தான் தப்பான ஸ்பெல்லிங், மீதெல்லாம் கரெக்டு தான். அபி, அப்போ கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. டே என்னடா பசங்களா விட்டிங்களா? அபி, சிவபாலன், தனுஷா, சஞ்சனா, கௌதம், திருப்பி சஞ்சனாவா, சஞ்சனா, பிரீத்தி, உமா, ஆஷிகா, ஸ்ரீபிரியா. டே சிவபாலனை தவிர மீது யாருமே இல்லைடா பாய்ஸே, எல்லாமே கேர்ள்ஸ் தான்டா. என்னடா ஆச்சு? டூ கே லைக் வரல இன்னும். 2K லைக் வரணும். ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரைட்டா? அபி பாயா அப்படி கூட சொல்லிக்கலாமா? என்ன
choose the correct English word for the full stop. ஒருவேளை அபிஷேகா இருப்பானோ என்ன? PDF கொடுக்கல. நேற்று குவிஸ் பார்த்தியா நீ? சட்டுப்புட்டுன்னு வார்த்தையை விட்டுறீங்க. ஏண்டாடே நேற்று குவிஸ் பார்த்தியா? நேற்று குவிஸோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாரு. மேம் சொன்னாங்களா half an hourக்கு அப்புறம் வரும்னு. half an hourக்கு அப்புறம் வந்துச்சு. ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்னு என்னது? டாட்டா. என்ன படத்துலலாம் சொல்லுவாங்களா டாட், அதனால டாட் நினச்சிட்டியா? இட் இஸ் அ பீரியட், அது ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஃபுல் ஸ்டாப்னா அது ஒரு பகுதி, ஒரு ஸ்டாப், அந்த மாதிரி இருக்க தான் ஃபுல் ஸ்டாப். சரியா? Replace the underlined idiom with its suitable meaning. Raja betrayed his friend to save his skin. Right? To save his skin. Raja betrayed. Betrayed என்னது? ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? his friend to save his skin. அவனோட தோலை பாதுகாக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்டை என்ன பண்ணிட்டானா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானா? அப்படியா? avoid allergic reaction, protect himself from difficulty, helps his suffering family, receive a coveted award. என்னது? protect himself from a difficulty. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் மேலே இருக்கக்கூடிய சுயநலத்தினால என்ன பண்ணிட்டான்? அவனோட நண்பனை ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். லைக் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டேன்டா. லைவ் வாட்சஸும் லைக்கும் ஈக்குவலாக இருக்கணும், அது கூட இல்லை. ரைட்டா? fill in the blank choosing the correct preposition. There was a skirmish dash my brother and sister. Very important ரா, ரொம்ப முக்கியமானது. நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்ப இந்த 1 மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு வாங்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இதில் தப்பு வாங்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு வாங்குவாங்க. கவனி என்னதுன்னு. there was a skirmish dash my brother and sister. பசங்களா 2 பேரை பற்றி பேசுனா you have to put between. skirmish dash brothersன்னு இருக்கும். இங்கே வெறும் brothersன்னு இருந்துச்சுன்னா, வெறும் brothersன்னு இருந்தால் among போடணும். 2 பேர், coffee and tea, this and that, இந்த மாதிரி 2 பேரை பற்றி பேசினா between. ஜென்ரலாக பேசினாங்க அப்படின்னா அமங்கு. இந்த இடத்துல அமங்கும் வரும். இது நிறைய பேர். ரைட்டா? நிறைய பேர் தப்பு விடுவாங்க. நிறைய பேர் இதில் தப்பு விடுவாங்க. சரியா? சரியா? கவனம் கவனம். சரியா? கவனம். ஸோ பிட்வீன் இஸ் ரைட் ஆன்சர் ஓவர் இயர். இதில் பிட்வீன் தான் ரைட் ஆன்சர். அபி, சிவபாலன், தனுஷா, சஞ்சனா, பிரீத்தி, கௌதம், ஆஷிகா, ஸ்ரீபிரியா, ஜியான். குட், பரவாயில்ல. ரைட்டா? நான் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி மட்டும் எடுக்கல, இங்கிலீஷ் எடுத்தேன். நான் முதல் கெமிஸ்ட்ரி மேஜரும் கிடையாது. ரைட்டா? I was not a chemistry major also. I am an engineering student. So I got opportunity to work in a school and taking a public exam. 12th English and 12th chemistry, 11th chemistry and 11th English. நாலும் நான் எடுத்தேன் 3 வருஷம். Today I am certainly the most partial judge in the England. Most partial. ரைட்டா? என்னது? ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்லாம் எழுதிடலாம் ஈஸியாக. இட் இஸ் இம்பார்ஷியல். ரைட்டா? இம்பார்ஷியல். அடுத்த கொஷினில் ஃபைனல் லீடை போட்டு வந்துடுவோம். அதனால் இப்போயே பார்த்துக்கலாம் ஒரு தடவை. டாப் 10 ஜியான், கௌதம், அதே தான் டாப் 10ல் இருக்கீங்க. எஸ். நெக்ஸ்ட் கொஷின். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேன் டூ எனி திங் எக்ஸப்ட். டே நான் ஒர்க் பண்ணேன்டா இன்ஜினியரிங்காக. நான் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் வந்து ஐ ஜஸ்ட் லெஃப்ட் மை ஜாப். அதுக்கப்புறம் நானாக க்ரியேட் பண்ணி உருவாக்கின ஜாப்ஸ் தான் இதெல்லாமே. Identify the correct combination of the word sunlight. Sunlight ஓட correct combination என்னது? sunlight. சன்னும் மீனிங் கொடுக்கும், லைட்டும் மீனிங் கொடுக்க போகுது. ரெண்டுமே தனித்தனியாக. இட் இஸ் நவுன் ப்ளஸ் நவுன். ரைட்டா? சன்னை பிரித்தாலும் அதுவும் ஒரு பேர் தான், லைட்டும் ஒரு பேர் தான். இட் இஸ் அ நேம். ரைட்? நேம். Identify the right pattern of the following sentence. We must not throw garbages on the street. We must not throw garbages on the street. SVOC, SVIODO, SVOA, SVAA. ஆகா, பயங்கர கன்ஃபியூஷனில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க போல்.
𝑠VOA கார்பேஜஸ் தானே. வி மஸ்ட் நாட் த்ரோ விட்டுருங்க. கார்பேஜுங்கிறது என்னது? ஒரு பொருள் தானே. இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். எங்கே, எப்போ, எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா வி மஸ்ட் நாட் த்ரோ கார்பேஜஸ். குப்பையே தூக்கி எறியக்கூடாது. எங்கே எறியக்கூடாது, எப்படி எறியக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பொசிஷனை பற்றி பேசினா அது அட்ஜங்க்டாக அல்லது அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏ ஃபைனல் லீடை போட்டு பார்த்துடலாமா? சிவபாலன், அதுக்கப்புறம் யார்? ஷாலம், சஞ்சனா, அதுக்கப்புறம் பிரீத்தி. குட், பரவாயில்ல. ரெடி. 24 கொஷின் 2 பேருமே ரைட் வாங்கியிருக்காங்கடா. ஒரு கொஷின் தான் தப்பு வாங்கியிருக்காங்க. குட்டில், சூப்பரில், ரைட். ஸோ இப்போ வாங்க, இப்போது உங்களுக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்கோ டக்குன்னு கேளுங்க. வி வில் ஸ்டார்ட் டூயிங் த 3 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உனக்கு வேறு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது கேளு. இப்போ 2K லைக்ஸ் வேணும் எனக்கு. 2K லைக்ஸ் வந்தால் தான் உனக்கு பிடிஎஃப். நேற்று கிளாஸ் பிடிஎஃப் வரலன்னு வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே. நேற்று கிளாஸ்க்கு பிடிஎஃப் நைட்டே அட்டாச் பண்ணிட்டாங்கடா. நேற்று நைட்டு குவிஸோட பிடிஎஃப்லாம் நைட்டே அட்டாச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டா? நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுதானே டே 2. அப்போ 42,000 பேர் மேலே பார்த்துருக்காங்க நம்ம சேனலில் நேற்று நைட்டு மட்டும். அதாவது சும்மா வாய் இருக்குன்னு பேசக்கூடாதுல்ல. என்ன தப்பு? ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இங்கே பாருங்கள் ப்ரோ, ஆண்டனிம்ஸ் வெக்காபுலரி குவிஸ்ஸு. ரைட்டா? கிளிக் பண்ணு. நேற்று நைட்டு நீ படித்தால குவிஸ்ஸு எனக்கு ஓப்பன் ஆகலை. ஏன்னா நான் வேறு ஐடியில் இருக்கேன். இரு, நான் லாக் அவுட் பண்ணிட்டு உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொடுத்துருக்கோண்டா அப்படின்னு சொன்னால் எங்கே கொடுத்துருக்கீங்க, எங்கே இருக்குது, நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் வெரி ராங். உங்கள் பசங்க ஒரு சிலர் பார்க்கவே மாட்டான், அதுக்குள்ளே டயலாக் விட்டுருவான் டப்பு டப்புன்னு. ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சே பார்க்க மாட்டேன். இந்த இருக்கா போதுமா? நேற்று ஈவினிங் நடந்த சினானிம் ஆண்டனிம்ஸ் பாடக்கூடிய குவிஸ் கொஷின் போதுமா? போட்டாச்சா? டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? கொடுத்தாச்சு. போன வீடியோ கீழே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதோட குவிஸ்ஸு கொஞ்சம் டைம் ஆகும். ரைட்டா? கொஞ்சம் டைம் ஆகும். ரைட்டா? கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஈவினிங் உனக்கு வாய்ஸு, கிராமரு அதெல்லாம் சொல்லி தருவாங்க ஆஷா மேம் வந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, நவ் வி ஆர் கோயிங் டு சி ப்ரோஸ் 3 மார்க். ரைட்டா? ப்ரோஸ் 3 மார்க் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ப்ரோஸோட 3 மார்க்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ப்ரோஸ் 3 மார்க் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் அதெல்லாம் படிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அந்த 3 மார்க்கில் 3 மார்க் வாங்க முடியுமா நம்மளால் அப்படிங்கிறத இப்போ ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி. ப்ரோஸ் 3 மார்க்கில் நம்மளால் 3 மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிறத எனக்கு ஒரு டவுட்டு. உன்னால் வாங்க முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரியா? லைக் பண்ணியாச்சா? 1K லைக் கூட வரலடா இன்னும். வாய்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டேரக்ட் இன்டேரக்ட்லாம் சாயங்காலம் லைவ் இருக்குது. சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும் நான் இப்போ சொல்லி தரேன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சென்டென்ஸ் பேட்டர்ன் நான் உனக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் காட்டுறேன். மேம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரே ஒரு 4 கேள்வி மட்டும், ஒரு சென்டென்ஸையும் நீ 4 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ. அந்த சென்டென்ஸை நீ இந்த கேள்வி கேட்ட உடனே உனக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். அட இந்த கேள்வி கேட்டாலே ஆன்சர் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மேட்ரு. அதில் இந்த வரேன், இது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 4 கேள்வியை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேட்போமா? டக்குன்னு சென்டென்ஸ் பண்ண கொஷின் ஆன்சர் படிக்கணும்ப்பா. we have to do question answer. சரியா? சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? SVIO DO அதெல்லாம் தானே இருக்குது. ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன் வேணும்? சென்டென்ஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இப்போவே வீடியோ லைக் பண்ணுங்கள். ரைட்டா? வீடியோ லைக் பண்ணிட்டியா? சென்டென்ஸ் பேட்டர்ன் போகலாமா? we reached 1K. குட் குட் குட். ரைட்டா? வியூஸ் கூட 1K வரலடே. அதெல்லாம் வரும்டா. கண்டினியூஸாக பசங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2K அதெல்லாம் வரும். அப்படி தான் நேற்று இருந்துச்சு. நேற்று லைஃப் எவ்வளோ பேர்? 1500 பேர் என்னமோ பார்த்துருந்து. நீங்கள் 42,000 வியூஸ் வரலையா? அதில் அந்த மாதிரி தான் பசங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாலே போதும். ஸோ இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கலான்னா சாட்டில் ஒரு ஃபயர் போடு பார்க்கலாம். சாட்டில் ஃபயர் போடு. கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிக்கணும். ஜஸ்ட் 3 to 4 minutes முடிச்சிடலாமா? ஜஸ்ட் 3 to 4 minutesல. எஸ், சாட்டில் இப்போ நீ ஃபயர் போட்டேன்னா நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து நம்ம அப்படியே இதுக்கு அடுத்து என்ன பண்ணிடலாம்? நம்ம நெக்ஸ்ட்டு இதை முடித்த உடனே நம்ம 3 மார்க் படிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோ, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்வர்ப் அல்லது அட்ஜங்க்ட், இந்த 5 தான்.
இந்த 5 தான் மெயினாக என்னது நம்மளோட விஷயத்தில் இருக்கும். சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸில் ஹூ அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீ கேட்டுப்பார். ரைட்டா? ஹூனா என்னது? யார் பேசிகிட்டு இருக்காங்க? ஐ எம் அ பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அங்கே பையன்? யார் அப்படிங்கிற கேள்வி. ரைட்டா? யார் அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? யார் அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்ட. அந்த கேள்விக்கு எந்த வார்த்தை ஆன்சராக இருக்கோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ நான் சொல்கிறது மைண்டில் ஏற்றிக்கோ. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? அடுத்து வேர்பை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இந்த வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹேடு, குட், மஸ்ட், டேர் டு இதெல்லாம் இருக்குல்ல. இது போக ஆக்டிவிட்டீஸ் ரன்னிங், ஜாகிங், ஜம்பிங், ஸ்லீப்பிங், த்ரோயிங், பையிங், இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே என்ன அப்படின்னா வேர்புக்குள்ளே வந்துடும். அது எல்லாமே வேர்ப். அடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி. வாட் அப்படிங்கிற கேள்விக்கும் ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கும் என்ன வாங்கி கொடுத்தாங்க, என்ன. ரைட்டா? என்ன என்ன எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன. இப்போ நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறப்போ உனக்கு தெரியும் பாரு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அது வந்து வாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஹூம். ரைட்டா? மை அங்கிள் பாட் மீ அ வாட்ச். மை அங்கிள் யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? மை எனக்கு. யார்? WHO. ஹூ. ஹூ இருக்கா? மை அங்கிள் இதுதான் ஃபேமஸ் ஐஓடிஓக்குரிய கொஷின். இப்போ பாரு, யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? யார் வாங்கி கொடுத்தா? மை அங்கிள். மை அங்கிள் யார்? ஹூ. ஹூங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுதா? அப்போ அது பாட், ஒரு செயல், வாங்கினாங்க. அப்போ என்னது? அது வேர்ப். யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? ஹூம். ஹூமுக்கு யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? ஹூமா. ஹூம்ன்றதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது ஐஓ. இங்கே யார்? ஹூம். மீ. யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? மீ, எனக்கு. என்ன வாங்கி கொடுத்தாங்க? என்ன வாங்கி கொடுத்தாங்க? வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. ரைட்டா? வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டிஓ. வாட்ச் வாங்கி கொடுத்தாங்கன்னு என்னது? டிஓ. சரியா? ரைட்டா? ரைட்டா? சரியா? அவ்வளோதான் எஸ்விஓ ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்க்கு மீனிங்கே தரல. ஐ எம் அ பாய். ஐ எம் தான் இருக்குது. அந்த பாய்ங்கிற வார்த்தை வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஐ எம் அ பாய் அப்படிங்கிறது ஐ எம் இருக்குது. அந்த பாய்ங்கிற வார்த்தை வந்தால் தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் கிடையாது. சரியா? அடுத்து அட்ஜங்க்ட் அல்லது அட்வர்ப். ஒய். ஏன் தூக்கி போட்டாங்க? ஏன் லேட்டாக வந்த? எப்போ லேட்டாக வந்த? எங்கே போன? எப்படி போன? ஏன், எங்கே, எப்போ, எப்படி, ஏன் அந்த மாதிரி எங்கே எப்போ எப்படி இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணால் அது ஏ அப்படின்னு வரப்போ. இப்போ எக்ஸாம்பிள் பாரு, கடன்னு உனக்கு புரிஞ்சிடும். ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல். நீ என்ன சொல்லு பார்க்கலாம்? யார் ஸ்கூலுக்கு போகிறா? ஹி சப்ஜெக்ட். வாஸ் கோயிங் வேர்ப். ஹி வாஸ் கோயிங் அவன் போகிறான் அப்படிங்கிறது மீனிங் இருக்கா இல்லையா? அவன் போகிறான். இட் இஸ் அ கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். ரைட்டா? அவன் இது சொல்லி இது என்னது? டு ஸ்கூல். இது என்னப்பா? இது ஏவா சியா? A or C. This is A or C. A or C. அதுதான் முக்கியம். நிறைய பேர் இந்த இடத்துல C போடுவாங்க. இது C கிடையாது. He was going. அவன் செல்கிறான், அவன் போகிறான். சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. எங்க போறான், எங்க, வேர் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுதா? அப்போ அதுதான் என்னது? ஏ. ஸோ அப்போ SVA. அடுத்த சென்டென்ஸ் பாரு. மிஸ்டர் ராஜா. யாரு? மிஸ்டர் ராஜா சப்ஜெக்ட். இஸ் வேர்பு. மிஸ்டர் ராஜா இஸ். மிஸ்டர் ராஜா இஸ்ஸோட இருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர். இதை போட்டால் தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தட் இஸ் கோயிங் டு பி அ காம்ப்ளிமெண்ட். அதான் இது காம்ப்ளிமெண்ட் சி. அப்போ அது காம்ப்ளிமெண்ட் சி. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உனக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நீ ஆசைப்பட்டனா நம்ம சேனலில் எல்லாத்தையும் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். சரியா? நம்ம சேனலில் போயிட்டு ஐயோ யார் சார் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஃபிசிக்ஸ்க்கா?
வீடியோஸில் பார்த்தேன்னா நான் இங்கே கொடுத்துருப்பேன் ரைட்டா, ஆல்ரெடி நான் உனக்கு போட்டுட்டேன் ரைட்டா. 200 கிரியேட்டிவ் லாஸ்ட்டு 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் Day 2 இம்பார்ட்டன்ஸ் இருவினா ஆனுவல் எக்ஸாம் முன்னாடியே இதில் பார்த்தேன்னா உனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. சிலபிஃபிகேஷன், அப்ரிவேஷனு, காமன் ERC என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் கொஷின் டேக்கு, ஹோமோஃபோனு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஒன் வேர்ட்ஸில் எப்படி மார்க் வாங்குறது, வேதாந்து லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங், கோல்டன் ஸ்பாட்டு, இதில் தான் ஒரு இடத்துல சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குமே. எங்கட அந்த சென்டென்ஸ் பேட்டர்னை காட்டும், சினானிம் ஆன்டனிம். சரியா, இதில் இருக்கும். நான் உனக்கு அடுத்த வீடியோவில் அதோட லிங்க் நான் கொடுக்க சொல்கிறேன். சரியா, அடுத்ததில் நான் அந்த வீடியோ கொடுக்க சொல்லிடுறேன். ஸோ வி கேன் கெட் இட். இப்போ நம்ம ப்ரோஸ் 3 மார்க் படிக்க போகலாமா? ப்ரோஸ் 3 மார்க் யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கா? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி ஃபார் ப்ரோஸ் 3 மார்க்? டைரக்ட் இன்டைரக்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈவினிங் யூ வில் பி சீயிங் இட் ரைட்டா. ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் பார்க்கலாம் ரைட்டா. டைரக்ட் இன்டைரக்டில் என்ன பண்ணலாம், நம்ம ஈவினிங்கு படிச்சிடலாம் ரைட்டா. கொஷின் ஆன்சர் படிக்கலாமா? யாரெல்லாம் கொஷின் ஆன்சர் படிக்க ரெடியாக இருக்கா? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி ஃபார் கொஷின் ஆன்சர்? கொஷின் ஆன்சருக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியா? சி, கொஷின் ஆன்சர் எழுதுறது முக்கியம் இல்லை, 3 மார்க் வாங்க தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. 3 மார்க்ஸ் வாங்க தெரிஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ லைக் பண்ணாதவங்க இப்போயே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லெட் அஸ் ஸ்டார்டட். சரியா, ஆன்சர் த கொஷினில் ஃபர்ஸ்ட் 2 Gentlemen of Verona. Who did the narrator meet at the outskirts of Verona? Outskirts என்னப்பா, இதெல்லாம் தான் synonyms antonyms வரப்போகுது. Outskirts என்னது? What is the meaning of outskirts? வெளிப்புறம் ரைட்டா, வெளியேன்னு அர்த்தம். அவுட்ஸ்கர்ட்ஸ் என்னது, வெளியே. அவுட்ஸ்கர்ட்ஸ் என்னது, வெளியே ரைட்டா, அவுட்டரில் அப்படின்னு அர்த்தம். ஸோ த நரேட்டர் மெட் த 2 brothers நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. வெரோனாவில் அவரை தான் பார்த்தாரு. அடுத்து, why did the driver not approve of the narrators buying fruits from the boys? ஏன் அதை அவன் ஏற்றுக்கொள்ளலை? The boys were wearing old and worn out ரைட்டா, கிழிந்த பழைய துணிகளை போட்டிருந்தாங்க. வித் tangled hair, தலையெல்லாம் கோதாமல் அப்படியே தலை கலைஞ்சிருந்த தலையோட. The boys shabby appearance made the driver to oppose the narrator to buy fruits from them. அதனால் என்ன பண்ணாங்க, நரேட்டர் கிட்ட இருந்த பழங்கள் வந்து அந்த பசங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதை படித்தா போதும், இதுதான் ஆன்சர் கீ, இதுதான் கீ ஆன்சரு ரைட்டா. கீ ஆன்சர் படி கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஆன்சர் கீ, கவர்மெண்ட் பப்ளிக் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரைட்டா. த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட். வை? பாய்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக க்ளோத்ஸில் ரைட்டா, அவங்களோட உடைகள் மற்றும் ஃபுட்டுக்கு பண்ணலை. ஏன்? த பாய்ஸ் ப்ரிஃபர் டு சேவ் மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட். அவங்களோட சிஸ்டரோட டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு சேர்த்து வச்சனால அவங்க என்ன பண்ணலை, வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ தே டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட்டு. வேர் த பாய்ஸ் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ் ரைட்டா. ஹவு டு யூ நோ? அவங்க சேவ் பண்ணுறாங்க ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்காக, யூஎஸ் போகிறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா. அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. நோ, த பாய்ஸ் ஆர் நாட் சேவிங் மணி டு கோ டு ஸ்டேட்ஸ் ரைட்டா. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்காக பண்ணலை. பிகாஸ் தே செட் தட் தே ஆர் சேவிங் மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, தங்களுடைய உடன் பிறந்த சகோதரியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. Why did the author avoid going to Lucius' room ரைட்டா. லூசியஸ் ரூம்க்கு ஏன் போக அவாய்ட் பண்ணார்? 2 brothers were talking to Lucia. The author did not want to disturb the happy family party. The author என்ன அர்த்தம், அவர் இருந்ததை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சார். சி, இதோட பிடிஎஃப் வேணும், இதான் ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ஆன்சர் கீ பிடிஎஃப் உனக்கு வேணும். கைடில் நீ ஏற்கனவே படிச்சேன்னா படிச்சுக்கோப்பா. இந்த பாயிண்ட்லாம் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க் வேணும்னா இந்த பாயிண்டெல்லாம் எழுதணும். இந்த பாயிண்ட் எழுதினா தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட் இருக்க பிடிஎஃப் வேணும்னா கிளாஸை லாஸ்ட் வரைக்கும் கவனி. அட் த எண்டில் தான் நான் கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன், கவனி ரைட்டா. ஏன்னா பிடிஎஃப்பை மட்டும் வாங்கி ஃபோனில் சேர்த்து வச்சு மார்க் வாங்க முடியாது. ஒருத்தவங்க நடத்தணும், ஒருத்தவங்க சொல்லித்தரதை கேட்டால் தான் மார்க் வாங்க முடியும். அதனால தான் ரைட். த ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு
disturb the happy family party. சந்தோஷமாக இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அவங்க என்ன பண்ணல, லூசியா ரூம்குள்ளே போகலை. வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? அப்போதே பார்த்துட்டோம். ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ரைட்டா, டியூபர்குலோசிஸ் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு. டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங்கெல்லாம் கொதறி வச்சுருப்பாங்க பசங்களா. டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங்கை ஒரு 10-15 தடவை எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட கேள்வி வரும் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில். டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங்கை கவனமாக படித்து வச்சுக்கோங்க. டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங் டக்குன்னு சார்ட்டில் போட்டு பார்க்கலாம். டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங்கை சார்ட்டில் போட்டு பார்க்கலாம். எவ்வளோ பேர் நான் பேசுகிறது கவனிக்கிறேன்னு பார்க்குறேன். டியூபர்குலோசிஸ் ஸ்பெல்லிங்கை டக்குன்னு சார்ட்டில் போடுங்க. பேப்பர் கரெக்ஷனில் நான் பார்த்துருக்கேன். டியூபர்குலோசிஸ்க்கெலாம் முட்டையாக போட்டு வைப்போம் நாங்கள் திருத்துறப்ப. ஏன்னா நிறைய பேர் டியூபர்குலோசிஸ் தப்பாக விடுவாங்க. ஸோ அப்போ டியூபர்குலோசிஸ் தப்பு விடுறப்ப அரை மார்க் அந்த கொஷினில் போயிடும். சரியா, அதனால் ஏன்னா அதுதான் மெயின் ஆன்சர். இந்த கொஷினோட ஆன்சரே டியூபர்குலோசிஸ் தான். 2 மார்க்குக்கு 1 மார்க் கூட போகும். வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? இதோட கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? கொஷின் பேப்பரில் ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, டியூபர்குலோசிஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே தப்பு விட்டோன்னா 2 மார்க் எப்படி கொடுக்குறது? அதனால தான் சொல்கிறேன், டியூபர்குலோசிஸ்க்கு கவனமாக ஸ்பெல்லிங் படித்தோம். வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த Germans? ரைட்டா, வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ்? டியூரிங் த வார் Germans killed the boys' father and bombarded their house. ரைட்டா, அவங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்களாம். அவங்களோட வீடியோ என்ன பண்ணிட்டாங்க, வெடிச்சு செதற வச்சுட்டாங்க. They starved and lived in the rubble. Their sister became ill. Thus their hate towards German made the boys join the resistance movement. Resistance அது எதிர்ப்பு. ஸோ எதிர்ப்பு மூமெண்ட்டுக்கு எதிர்த்து இருக்கிறதுக்கான இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இங்கே பாரு, பப்ளிக் 2024 கிட்ட ஒரு முக்கியமான கொஷின். சார் அப்போ மீதி கொஷின்லாம் கேட்கவே இல்லையா? கேட்டிருந்தாங்கடா, அதில் நான் மென்ஷன் பண்ணல, இதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதனால் சொல்கிறேன். வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? இது அந்த பசங்களை ரொம்ப அதிகமாக வேலை பார்க்க வச்சுச்சு. சிஸ்டர்ஸ் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட், அதுக்கு காசு தேவை. த பாய்ஸ் நீடட் மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட்டு. திஸ் மேட் தம் ஒர்க் ஸோ ஹார்ட். அதுதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ரொம்ப உத்வேகமாகவும் முக்கியத்துவமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why didn't the boy discloses their problem to the author? ஏன் ஆத்தர் கிட்ட அவங்களோட பிரச்சனையை அந்த பசங்க சொல்லலை? அதுக்காக வரவங்க போகிறவங்க கிட்ட இல்லாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட், அடுத்து the boys didn't discloses their problem to the narrator because they did not want anybody's sympathy. அவங்களுக்கு யாருடைய கருணையும் இரக்கமும் தேவை இல்லை. ரைட்டா, ரைட்டா, because they did not want, ரைட்டா, they did not want anybody's sympathy or charity. They accepted their responsibility to save their sister from the disease. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது நம்மளோட கடமை, நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தனால தான் அவங்க அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, அடுத்து டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ. ரைட்டா, நிக்கோலோவோடதையும் ஜாக்கோபோவோடையும் அப்பியரன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ அப்போ நிக்கோலோ வாஸ் வியரிங் அ டேமேஜ்டு ஜெர்சி. அவனோட இம்பார்ட்டன்ட் ஜெர்சி எப்படி இருந்துச்சா, டேமேஜ் அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். ரைட்டா, பாதியாக கிழிஞ்ச காக்கி பேண்ட் போட்டிருந்தானா. ஜாக்கோபோ வாஸ் வியரிங் அ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் அ லூஸ் ஃபோல்ஸ், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது. அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேமு. தே போத் ஹேட் ப்ரௌன் ஸ்கின்ஸ், ரொம்ப அழுக்கு படிஞ்ச உடம்போடு இருந்தாங்க. டேங்கிள்டு ஹேர், சரியாக வாராத தலை. அண்ட் டார்க் ஏர்னஸ்ட் ஐ, ரொம்ப கருப்பு படிஞ்ச கண்களாக இருந்துச்சு. எப்பா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்பா, இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், அதுக்கு அடுத்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் கவனமாக கவனிங்க. ரைட்டா, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். சரியா, ரைட். அடுத்து வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ் நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ? த லிட்டில் பாய்ஸ் சோல்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், ஷைன்டு த ஷூ பாலிஷ் போட்டாங்க, கைடட் டூரிஸ்ட் அரவுண்ட் த டவுன் and did all possible errands. ரைட்டா, சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? சண்டேயில் விடுமுறை நாட்களில் நரேட்டர் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? த நரேட்டர் ஹெல்ப்டு த பாய்ஸ் பை ட்ராப்பிங் தம் டு த பொலிட்டா இன் ஹிஸ் கார் ஆன் சண்டே. ரைட்டா, பொலிட்டா அந்த இடத்துல போய் என்ன பண்ணார், அவர் விடுறத ஒரு ஹெல்ப் ஆச்சு. அந்த இட் இஸ் தேர் நேட்டிவ் வில்லேஜ் வேர் தேர் சிஸ்டர் வாஸ் கெட்டிங் ட்ரீட்மெண்ட். அவங்களோட தங்கச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த இடத்துல போய் என்ன பண்ணார், அவர் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. ரைட்டா, இதை எழுதுனா கட்டாயமாக உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ரைட்டா,
கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீழேருந்து எடுத்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ரைட்டா? கவனம். Who took the author's cubicles? A pleasant looking woman wearing steel rimmed spectacles and the white uniform of a trained nurse took the author to the cubicle. ரைட்டா? யார் ஆத்தரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க? நர்ஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறத விஷயம். ரைட்டா? நர்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போனாங்க. Describe the girl with whom the boys were talking to in the cubicle. ரைட்டா? Describe the girl with whom the boy were talking. பசங்க ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா, அந்த பொண்ணு யார்? The girl with whom the boys were talking was their sister. அவங்களோட சிஸ்டர் யார்? லூசியா. ரைட்டா? லூசியா. ரைட்டா? லூசியா. She was about 20 years old and resembled her brothers. She was supported on pillows. ரைட்டா? ஒரு தலானியில் சாஞ்சு உட்காந்துருந்தாங்க. pretty lace jacket. her eyes were soft and tender. ரொம்ப சாந்தமாக அமைதியாக அவங்க இருந்தாங்க. சரியா? ரைட்டா? ஸ்டார் இருக்குது. முக்கியமான கொஷினுக்கு ஸ்டாரும் போட்டிருக்கேன். இருக்குது இதில் எது இம்பார்ட்டன்ட் கொஷினோ அதுக்கு ஸ்டாரும் கொடுத்துருக்கேன். கீழே இருக்குடா, எங்கே இருக்குது? ஒரு சில லெசன்ஸில் இருக்குது. எது முக்கியமான கொஷினோ அந்த ஸ்டாரும் கொடுத்துருக்கேன். சரியா? recount the untold sufferings undergone by the siblings after they were rendered homeless. சரியா? after the siblings were rendered homeless. ரைட்டா? அவங்க வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கப்புறம். ரைட்டா? வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கப்புறம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் அட் த எண்டில் நான் சொல்கிறேன். ரைட்டா? அட் த எண்டில் ஐ வில் கிவ் யூ. ஆஃப்டர் த சிப்ளிங்ஸ் were rendered homeless, they suffered from starvation. ரொம்ப பசியால் ரொம்ப அவங்க வாடினாங்க. and were exposed to cold winter. ரொம்ப கோல்டு, குளிர்காலத்தில் அவங்க இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா they stayed in the sort of shelter. ரைட்டா? made by themselves. அவங்களே ஒரு ஷெல்டர், அவங்களே அவங்களுக்குன்னு ஒரு குடில் வீடு மாதிரி உருவாக்குனாங்க. amidst the rubble. அந்த இடத்துல இருந்த இடத்துல their sister was suffering from tuberculosis of the spine. They did all errands to save money for her treatment. திரும்ப இந்த கதை உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்ல போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மன் வந்து அவங்களோட அப்பாவை கொண்டுட்டாங்க, அவங்களோட வீடை தரமாட்டமாக்கிட்டாங்க. ஸோ அவங்க நடுத்தருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து அவங்களோட சிஸ்டரோட டியூபர்குலோசிஸை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அதுதான் விஷயம். ரைட்டா? அக்கா தான் சிஸ்டர். அக்கா எஸ். ஷீ இஸ் 20 years old. எஸ், ஷீ இஸ் her elder sister. The narrator did not utter a word and preferred to keep the secret to himself. Why? Substantiate the statement with reference to the story. The narrator understood that the boys did not want anybody's sympathy and charity. யாரோட சிம்பத்தியும் யாரோட ஒரு கருணையும் ஒரு சேரிட்டியும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்து, he wanted the boys to feel that their secret was safe and not revealed to the narrators. He wanted the boys to feel that their secret was safe. அவங்களோட சீக்ரெட் அவங்க வந்து இப்படி தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். சரியா? ஸோ நரேட்டர், ஸோ he did not utter a word. அவங்க அதை பற்றி எந்த வார்த்தையுமே சேர்க்கலை, இது வெளியே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இந்த கொஷின் மட்டும் படித்தாங்கன்னா எல்லா கொஷின் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா கொஷின் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட், a nice cup of tea. சரியா? ஓகே, ரைட். ஷாபி அப்பியரன்ஸு. ஓகே, இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறப்ப நீ தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எந்த இயருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரி எப்போ சொல்லி தருவோம் கண்டிப்பாக. ஓகே, நான் சொல்கிற கொஷினை முக்கியமாக போட்டிருக்க மட்டும் நீ பார்த்தா போதும். நெக்ஸ்ட் லைவ் 3 o'clock இருக்குது. சரியா? அதுக்கு முன்னாடி இதை முடிக்கணும்ல, இதை முடித்தா தான் நீ 3 o'clock லைவ் போக முடியும். சரியா? சீக்கிரம் வாங்க. போயம் தான் 3 மணிக்கு. சரியா? 3 மணிக்கு போயம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட், answer each of the following question in 1 or 2 sentences.
What seems curious to the author? எது ஆத்தருக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு? Tea is one of the mainstays of several civilization. பல ஆண்டுகளாக பல விஷயங்களாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அங்கமாக. On the best way to make tea is the subject of violent disputes. But tea is rarely mentioned in cookery books. It seems curious to the author. ஸோ டீங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை, அதை பற்றி பெருசாக சொல்லவே இல்லை. அப்போ அந்த டீயை நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே அது வந்து பெருசாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது, அதை பற்றி பெருசாக சொல்லலை. அதனால தான் அவர் ரொம்ப அதில் க்யூரியஸ் ஆகிட்டார். Why does the author says that it is important to include a tea recipe in cookery books? It is important to include tea in a cookery book. கண்டிப்பாக எல்லா குக்கிங் புக்லேயும் அது இருக்கணும். பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டூ ரீசன். Tea is one of the mainstays of civilization in England, ஏரி, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இங்கேயுமே நம்ம எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சோடனே போகிறது என்னது, ஒரு டீ அல்லது ஒரு காஃபி, அந்த மாதிரி தான். சரியா? ரைட். த நைசஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். ரைட்டா? ஒரு நல்ல டீ உருவாக்குறதுன்றது அது ஒரு கலை மாதிரி, அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அது வந்துடாது. கரெக்டாக? மென்ஷன் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் அ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன். ஸ்டார் போட்டிருக்கா? ஸோ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ரைட்? இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஷின். Tea is a part of civilization in England, Ireland, Australia, நியூசிலாந்து, சைனா, சிலோன் அண்ட் இந்தியா. எங்கெங்கெல்லாம் இது வந்து ரொம்ப சிவிலைசேஷன், அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள் அப்படியே அந்த காலத்துலேருந்து அப்படியே வந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து, விச் டீ டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர்? சைனீஸ் டீ ஆர் இந்தியன் டீ? சைனீஸ் டீயா அல்லது இந்தியன் டீயா? ஆத்தர் ப்ரிஃபர்ஸ் இந்தியன்ஸ் டீ பிகாஸ் Chinese tea is economical. However, one cannot feel wiser, braver or more optimistic after drinking China tea. Indian tea குடிச்சதுக்கப்புறம் அது ஒரு enthusiasm, ஒரு பயங்கரமான விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. According to the author, what does the phrase a nice cup of tea refer? Nice cup of tea refers to Indian tea. Indian tea தான் இது சொல்ல போகிறோம். ரைட்டா? கேம்பா குடிங்களா? கேம்பா குடிச்சிடலாமா? What is the second golden rule in the preparation of tea? Tea prepare பண்ணுறதுல second golden rule என்ன? Yes. Tea should be made in small quantity in a teapot made of china or earthenware. This is the second golden rule in the preparation of tea. அதாவது எந்த பாத்திரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. ரைட்டா? அதுவும்ன்றது ரொம்ப முக்கியமாக. How does army tea taste? Army tea is made in a cloudron. It has a taste of grease and whitewash. ஏன்னா அங்கே இருக்க டீ வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குமா. ரைட்டா? அதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து, do tea lover generally like strong tea or weak tea? Tea lovers generally like a strong tea. சரியா? strong tea. Why should tea be directly added to the pot? ஏன் டீயை டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணணும்? The use of strainer will imprison the tea. ரைட்டா? ஸ்ட்ரெயினர் என்ன பண்ணுமா, டீயோட டேஸ்ட் எல்லாம் அப்படியே அதிலே தங்க வச்சுருமா. இஃப் த டீ இஸ் நாட் லூசன் இன் த பாட் இட் வில் நாட் இன்ஃப்யூஸ் ப்ராப்பர்லி. நம்ம அதை கரெக்டாக அதில் போடலைன்னா அது இன்ஃப்யூஸ் ஆகுது, நல்லா சேராது. டீயோட டிகாஷன் அதுலேருந்து வரக்கூடியதில் என்ன பண்ணாதான் சரியாக வராது, அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, why does the author prefer the cylindrical cup to the flat cup? ஃப்ளாட் கப்பை விட ஏன் சிலிண்டரிக்கல் கப்புக்கு அவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு? Prefers cylindrical cup to a flat cup because it holds more tea and keep it hot. நிறைய டீ இருக்கும், அதே நேரத்தில் அது என்ன பண்ணுமா, ஹீட்டாகவும் இருக்கும். ரைட்டா? ரொம்ப நேரத்துக்கு சூடும் தாங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. What should be poured into the cup first? Tea or milk? டீ ஊற்றுறமா கப்? ஒரு டீக்கு எவ்வளோ பெரிய அந்த பாடம். இந்த பாடம் உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் நடத்துகிறப்ப எவ்வளோ உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துகிறாங்கன்னு தெரியல. அதாவது டீயே குடிக்க வேணான்னு தோன்றவனுக்கு கூட அந்த டீ குடிக்க வைக்கணும், அந்த மாதிரி இந்த பாடத்தை நடத்தணும். எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? பார்க்கலாம். டீ ஷுட் பி போர்ட். இங்கே யார் எல்லாம் டீ லவர்ஸ்? ஹவு மெனி டீ லவர்ஸ்? தயவு செஞ்சு சார் நான் பூஸ்ட்டு மால்ட்டோ என்னது வேறு ஏதாவது இருக்கே அதெல்லாம் குடிப்பேன்னு சொல்லாத. பிடிஎஃப் நான் தரேன்டா. டி உங்களுக்கு பிடிஎஃப் தரதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். யார் எல்லாம் ஹவு மெனி ஆர் டீ லவர்ஸ்? மீ என்ன காஃபி எமோஜி இருக்கா? டீ காஃபி எமோஜி இருக்கா? ஓ காஃபியா?
टी पाएगा है ना टी पाएगा ओके राइट tea should be poured into the cup first because we can exactly regulate the amount of milk by pouring tea first, whereas if you pour the milk first we are liable to put it in a too much milk right ஏன்னா பாலை ஊற்றிட்டோன்னா டீ எவ்வளோ ஊற்றுறோன்னு தெரியாது ஆனால் அது டீ ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றுறப்ப நம்மளுக்கு தெரியும் டிகாஷன் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு சரியா அதான் why does author advise removing cream from the milk milk with cream always gives the tea a sticky taste so the author advises to remove cream from the milk milkலேருந்து என்ன பண்ணும் க்ரீம் மேலே இருக்கிற அந்த ஆடை மாதிரி வரும்ல அதெல்லாம் க்ரீம் அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட்டா அடுத்து author does the author like drinking tea with sugar give reason ரைட்டா டீ சுகர் போட்டு குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா என்ன சொல்கிறாங்க காஃபியா காஃபி இருக்கவங்க கூட நான் ஒரு ஹைஃபை கொடுத்துக்கிறேன் நான் எல்லாமே குடிப்பேன் டீயும் ஓகே காஃபியும் பட் காஃபி இஸ் மோர் ப்ரிஃபரபிள் ஃபார் மீ ஸோ ஒரு ஹைஃபை காஃபி குடிக்கிறவங்களோட ஓகே ஜிஞ்சர் டீ நல்லாயிருக்கும் வேணா அடுத்து நோ த ஆத்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் அட மோசமானவரே ஏன்னா சுகர் வந்து போடாமல் டீ குடிக்கிறாராம் அக்கார்டிங் டு ஹிம் sugar destroys the flavor of tea tea with sugar tastes like sugar dissolved in hot water it is just the taste of sugar and not the real tea okay pa நீங்கள் குடிங்க நாங்களாம் சுகர் போட்டு தான் டீ குடிப்போம் ரைட்டா எஸ் ஓகே why does the author refer to himself as being a minority அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா the minority of people drink tea with sugar the majority of the people ரைட்டா majority of the people drink tea with sugar கரெக்டு தானே எல்லாருமே டீயில் ஜீனி போட்டு தான் குடிப்பாங்க ரைட்டா பட் த ஆத்தர் ட்ரிங்க்ஸ் டீ வித்தவுட் சுகர் ஸோ ஹி ரெஃபர்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் பீங் அ மைனாரிட்டி ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லலாம் அவங்களாம் ஒடுக்கப்பட்டவரா ஏன்னா அவங்களாம் கம்மியான பேர் தான் சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறாங்க அதனால அவர் அப்படி சொல்கிறார் whom does the author call misguided people what is his advice to them the author calls those who drink tea with sugar as misguided people he advises them to try drinking tea without sugar at least for a fortnight and they will never have tea with sugar again so என்ன பண்ணுறாரு வேறு misguided people the author calls those who drink tea with sugar as அவங்களாம் மிஸ்கைட் பண்ணுறாங்களாம் டீனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்குலாம் டீனா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு டீ அருமையே தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாராம் அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல அவருக்கு டீயோட அருமையே தெரியலை அவங்களாம் வந்து டீ குடிக்கிறவங்கள தப்பான வழிக்கு கொண்டுட்டு போகிறாங்க சுகர் போடாமல் ஒரு நாளாச்சும் குடிச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அதோட அருமை என்னென்னு அப்படின்னு நார்மல் பீப்புளே கிடையாதா யார் நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வேறு ஒரு மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் இதோட சிங்க் ஆகிடுச்சு அந்த கமெண்ட்டு ஓகே ரைட் அடுத்து based on your understanding of the text answer each of the following question அது நான் ரீட் பண்ணிருக்கேன் பாருங்க what are author's view on China tea author வந்து China tea பற்றி என்ன சொல்கிறாரு it is economical ஓகே நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியது one can drink it without milk but there is not much stimulation அதை குடித்த உடனே ஒரு ஜிவ்வுன்னு இறங்கும் ஒரு டீ குடித்தாலே தலைவலி பறந்து போச்சு ஒரு டீ குடித்தோன்னே அடுத்து ஒரு 4 மணி நேரம் நான் நல்லா வேலை பார்ப்பேன் ஒரு டீ குடித்தா நான் சூப்பராக படிப்பேன் ஒரு டீ குடித்தேன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு பயங்கர எனர்ஜி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் சரியா ஸோ ஆத்தர் தான் மிஸ்கைடட் பீப்புள் என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்தர் தான் மிஸ்கைடட் பீப்புள் நாளைக்கு போய் ஆனால் எக்ஸாமில் இப்படி எழுதி வச்சிடாத எக்ஸாமில் இப்படி எழுதிடாத சரியா அது ரொம்ப முக்கியம் but there is not much stimulation in it one does not feel wiser braver or more optimistic after drinking அதை குடிச்சதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி வந்த மாதிரியோ ஒரு ஸ்ட்ராங்கர் அது வந்து ஒரு அது அப்படியே ஒரு மண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கான் அதான் ரைட் அடுத்து சி உனக்கு வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் லைவ் பேப்பர் கரெக்ஷனாக நாளைக்கு பண்ணி காட்ட போகிறேன் சரியா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா ரைட் how does adding sugar affect the taste of tea ரைட்டா adding sugar destroy the taste of tea drinking the tea with sugar means tasting only sugar one cannot feel the real taste of tea it is the same as adding sugar to plain hot water ரைட்டா ஸோ என்ன பண்ண போகுது இது வந்து ஒரு டேஸ்ட் எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது அது அப்படியே என்ன பண்ண போகுது ஸ்மாலாக இருக்க போகுது ரைட்டா யாராமே என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க கிராமருக்கு மட்டும் பிடிஎஃப் கிடைக்குமா சார் கொடுப்போம் ரைட்டா பிடிஎஃப் வந்துருச்சா ப்ரோஸ் 3 மார்க் பிடிஎஃப் வந்துருச்சா நிறைய பேர் அதானே கேட்டுட்ருக்கா பிடிஎஃப் வந்துருச்சா
ஸோ சாட்லேயும் கொடுத்துட்டாங்க, இதுலேயும் கொடுத்தாச்சா? பிடிஎஃப் வந்துருச்சா? இந்த பிடிஎஃப் தானே கேட்டேன், பிடிஎஃப் கொடுங்க நானே படிச்சுக்கிறேன் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக? ஓகேவா? இப்போ ஹாப்பியா? சந்தோஷமா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டியா? முடிஞ்சா? யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன்? ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, இப்போ சந்தோஷமாக இருங்க. பிடிஎஃப் வச்சுட்டு என்னடா பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகே ரைட், டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப். ரைட், நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ரீகால் பண்ணிடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு 3 லெசன் மட்டும் ரீகால் பண்ணுறேன், சரியா? 3 லெசன் மட்டும், அதுக்கப்புறம் நீயா படி. ஃபஸ்ட்டு 3 லெசன், ஏன்னா மொதல் 3 லெசனையாவது படித்து வச்சுக்கணும், அதனால தான். சரியா? ஃபஸ்ட்டு 3 லெசன் நம்ம ரீகால் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீனா படி. ஓகேவா? ரைட். ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் டீ? சுகரை டீயில் ஆட் பண்ணுறது நம்மளுக்கு எப்படியெல்லாம் டேஸ்ட்டை மாற்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றுமே, அது வந்து டீயோட டேஸ்ட்டையே மாற்றிடும். ரைட்டா? டீ வித் சுகர் மீன்ஸ் டேஸ்டிங் ஒன்லி சுகர். நீங்கள் வந்து வெறும் சீனி தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் அது சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் cannot feel the real taste of tea. It is the same as adding sugar to plain hot water. Elucidate the author's idea about teapot. Teapot பற்றி மனுஷன் டீ போடுற பாத்திரத்தில் கூட கண்ணு வச்சிருக்காரு, அதை கூட சொல்கிறார். ரைட்டா? டீ தட் இஸ் மேட் இன் டீ பாட்ஸ் டேஸ்ட் குட். டீ பாட்ஸில், டீக்குன்னே இருக்கக்கூடிய பாத்திரத்துலலாம் நம்ம டீ குடிக்கிறப்ப அது எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா? சரியா? டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். ரைட்டா? ரைட்டா? நார்மலாக வேறு ஒரு பாத்திரத்தில் போனால் நல்லா இருக்காது. ஆர்மி டீ மேட் ஆஃப் கிளாட்ரான் டேஸ்ட் க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். அது வந்து ஒரு பாத்திரத்தில் வைப்பாங்க, அதெல்லாம் ஸ்மெல் நல்லா இருக்காது. டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர். மண் பானையில் செஞ்சது அல்லது சைனா டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அதில் செஞ்சது இருக்கணும். சில்வர் ஆர் பிரிட்டானியா டீ பாட்ஸ் கிவ் இன்ஃபீரியர் டீ அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் ஒஸ்ட்டு. எனாமல் பாட்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக. த பர்ச்சர் டீ பாட் இஸ் நாட் ஸோ பேட். ரைட்டா? அது வந்து ரொம்ப மோசம் கிடையாது. பியூச்சர் பாட்டு அது கொஞ்சம் பரவலாமல் இருக்கும் அப்படின்னு. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இதில் சைனீஸ் அண்ட் மண் பானை அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் டீ போடுறப்ப தான் ஒரு மனம். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ்வலாக மீன் குழம்பெல்லாம் மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சிக்கன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறப்ப அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதுதான். சரி, நெக்ஸ்ட் லெசன் என்னது? இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். What thoughts troubled Dr. Christian Bernard as he neared the end of his career? சரி, அவர் கெரியரை விட்டு போகிறப்ப அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நாங்கள் கொடுக்குற 1 மார்க்ஸ் மட்டும் படித்தா 20 out of 20 வாங்க முடியுமா? தாராளமாக வாங்கலாம்ப்பா. யூனிட்ஸ் டீச் பண்ணுங்கள் சார், எங்கள் ஸ்கூலில் ஒழுங்காக டீச் பண்ணலை. நான் மொதல் 3 டீச் பண்ணுறேன், அடுத்த 3 நம்ம திருப்பி நெக்ஸ்ட்டு அடுத்த லைவில் பார்க்கலாம். சரியா? பேராகிராஃபு நீ ரிஸ்க் எடுக்கலாம். பேராகிராஃபில் வந்து 6 யூனிட்டில் மொதல் 4 யூனிட் படிச்சுட்டு போய் எழுதலாம். பட் ப்ரோஸ்லலாம் நீ அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. ரைட்டா? ப்ரோஸ்லலாம் அப்படி, அதாவது 3 மார்க்ஸ்க்கெலாம் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. 3 மார்க்ஸ்க்கெலாம் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க, அதுதான் நல்லது. சரியா? கதைலாம் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? கதை எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க, இதுதான் எழுதணும். கவனமாக அதை எழுதுங்க. ரைட்டா? ரைட். பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே பெண்ணால் எழுதுங்க. மொத்தமாக ப்ளூ, மொத்தமாக பிளாக், ஏதாவது ஒன்று எழுதுங்க. As Dr. Bernard approached the end of his career, he reflected on the suffering of people around the world. He was troubled by the millions of children who died each year from preventable disease. அதாவது ஒரு டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், நம்ம ஒரு தற்காப்பு எடுத்து அந்த டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இருந்தாலும் ஆனால் நிறைய பேர் என்ன அப்படின்னா அதுலேருந்து இறந்து போகிறாங்க. He also pondered the suffering of elderly people who ended up physically and mentally crippled. His experience made him question why people had to suffer in this way. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அந்த வாழ்நாள் பூரா கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு அவர் என்ன சொல்கிறார், ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ஏன் உங்கள் பண்ணணும், இதுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வீக் குவிஸ் தான்டா ஜாலியாக இருக்குது போல். வீக் குவிஸ் உங்களுக்கு என்ன? when he was hospitalized. ரைட்டா? வாட் வேர் டாக்டர் பெர்னார்ட்ஸ் ஃபீலிங் when he was hospitalized? அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப என்ன சொன்னாங்க? he agonized over his fate. அவரோட தலையில் நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். he felt fear and anger. பயம் கலந்த ஒரு கோபம் அவர்கிட்ட இருந்துச்சு. both he and his wife had responsibilities to handle. அவங்க 2 பேருக்குமே என்னதோட
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு, இதை வந்து நம்ம சரி பண்ணணும், இதிலேருந்து நம்ம போராடி வெளியே வரணும் அப்படின்னு. பட் த ஆக்சிடெண்ட் ஷுட் நாட் ஹாவ் ஹேப்பன், ரைட்டா? அவங்க ரெண்டு பேருமே என்னது இதை சரி பண்ணியிருந்துருக்கலாம், அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்க தேவையில்லை. He questioned why suffering existed and why it had to happen to him. ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ரொம்ப வருத்தப்பட்டார். சரியா? எஸ். எப்போ ஆக்சிடெண்ட் நடந்துச்சு? அவங்க ரெண்டு பேரும் கிராசிங் த ரோட் ஆஃப்டர் லீவிங் த ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து க்ராஸ் பண்ணி வெளியே போகிறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எஸ். ஹவு டிட் த ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆஃப் பர்னார்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அஃபெக்டட் தேர் ரொட்டீன்? அவங்களோட ரொட்டீன் எப்படி அஃபெக்ட் ஆச்சு? unable to take care of their young baby, அவங்களோட சின்ன குழந்தைய டேக் கேர் பண்ண முடியல. this hospitalization affected their routine because they were forced to depend on others for help. அவங்களால என்ன பண்ண முடியல, சுயமாக சொந்தமாக அவங்களால நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. how was டாக்டர் பிராண்ட்ஸ் attitude to suffering different from that of his father? Suffering was a test from God and that it would enable people to grow stronger. அதாவது கஷ்டங்கிறது நம்ம வளர்றதுக்கு. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களே, சரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் படிக்கவே முடியலை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சரி இங்கிலீஷ் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா, இதெல்லாமே என்ன அப்படின்னா உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு. நாளைக்கு நடக்க போகிற அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமில் நீ ஸ்ட்ராங்கர் ஆகணும், நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கு நீ நல்லா இருக்க போகிற, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். However, டாக்டர் பெர்னார்ட் could not accept this explanation. இருந்தாலும் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. நீங்களாம் நீங்கள் சொல்லுவீங்க சார் கஷ்டப்பட போகிறது நாங்கள் தானே, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அதாவது இந்த விஜய் சேதுபதி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி அது தெரியுமா? அந்த நெருப்புக்கோழிக்கு தான் தெரியும் முட்டை போடுறது எவ்வளோ வலி அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி என்ன அப்படின்னா அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். சரியா? எஸ், கரெக்டா? அந்த மாதிரி. எஸ். He viewed a patient's agony differently from his father and could not understand the meaning of being suffered. Right? Right? How was the unattended trolley put to use? Right? Important question. What roles did the duo take? Right? And the duo என்னெல்லாம் எடுத்துட்டாங்க? எஸ். The foot trolley was taken from below and the mechanic played the driver while the one-handed boy steered. Right? ஒரு கை இருக்க பையனை ஸ்டியர் பண்ணால் மெக்கானிக் பிளேடு டிரைவர் அவன் நாங்கன்னா இன்னொருத்த வந்து வழி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. Why did the choice of roles prove to be easy for them? Right? சாய்ஸ் ஆஃப் ரூல்ஸ், நீங்கள் எனக்கு பதிலாக அந்த ரோலில் இருக்கலாம், நான் இந்த ரோலில் இருக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸ். சரியா? அது எப்படி நம்ம ப்ளே பண்ணாங்க. The mechanic was totally blind. மெக்கானிக்கு கண்ணே தெரியாது. So it was easy for him to provide the motor strength. ரைட்டா? மோட்டார் ஸ்ட்ரென்த் அவனால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சு. The driver had only one arm. So it was easy for him to change direction by steering the trolley. ஸோ இப்போ கண்ணு தெரியாதவனால் தள்ள முடிஞ்சுது, இவனால் டைரக்ஷன் மாற்ற முடிஞ்சுது. அதுதான் விஷயம். Who encouraged them and how? The rest of the patients encouraged them by their laughter and ஷவுட்ஸ். அவங்க சிரிச்சும் கத்தியும் இவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. வாட் டஸ் டாக்டர் பெர்னார்ட் கம்பேர் திஸ் என்டர்டைன்மெண்ட் டு? பெர்னார்ட் கம்பேர் திஸ் என்டர்டைன்மெண்ட் டு அ இண்டியானாபோலிஸ் 500 கார் ரேஸ் அண்ட் கிராண்ட் பிரிக்ஸ். கார் ரேஸோட அவர் என்ன பண்ணார், இதை ஒப்பிட்டு பார்க்குறாரு. What happened in the grand finale? Plates and silverware on the trolley were scattered by the boys. Right? All scattered in the grand finale. Then the nurse and the ward sister scold them and put them back to bed. அவங்க என்ன பண்ணாங்க, வராண்டில் எல்லாம் செதறி அடித்து ஓடிச்சு, அவங்க திட்டினாங்க. The boy who played the trolley's driver. Right? How does Dr. Bernard know? The trolley driver had a hole in his heart
and Dr. Bernard had closed it few years ago. ஸோ அவனுக்கு அவனோட ஹார்ட்டில் இருந்த இதயத்தில் இருந்த ஒரு துவாரம் ஒரு ஓட்டை என்ன பண்ணார் அவர் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாராம் சரியா அவர் தான் அதை சரி பண்ணியிருக்காரு. Now he came back because of malignant tumor of the bone. malignant tumorனா என்னது கேன்சரஸ் டியூமர்னு சொல்லுவாங்க அது பரவிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. For which his shoulder and arm were amputated. amputedனா கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரைட்டாக இந்த பக்கமே கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. known the boy who played the trolley's driver அவனு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் what was the profounded lesson that Dr. Bernard learned from the boys? The boys had taught him that the business of living is the celebration of being alive. ரைட்டா உயிரோடு இருக்கிறதுன்றது சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதா விஷயம் ரைட்டா எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ரைட் ஓகே சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நீ ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். த ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்டு ரைட்டா இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வாட் வி ஹாவ் லாஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எதை நம்ம இழந்தோமோ அது முக்கியம் கிடையாது. வாட் வி ஹாவ் லெஃப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் முக்கியம் அதை நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். Answer the following question in 3 or 4 sentences ரைட்டா detail the statistics provided in this speech. Dr. Bernard என்ன சொன்னார் survival of children of the 125 million children born that year 12 million were unlikely to reach the age of 1 and another 6 million would die before the age of 5 நிறைய பேர் 5 வயசுக்குள்ளே இறந்து போய்ட்றாங்களாம். and the rest many would ended up as mental or physical cripples நிறைய பேருக்கு மென்டல் ப்ரெஷராகவும் நிறைய வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளில் இறந்து போய்ட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ அப்போ வாட் ஹேப்பன் when the doctor couple were crossing the street டாக்டர் கப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணுறப்ப என்ன நடந்துச்சு a car hit them and his wife was thrown into the another lane and struck by a car from the opposite direction. They both were severely injured. What injuries did they sustain in the accident? Bernard have 11 broken ribs எல்லாம் broken ஆயிடுச்சு and perforated lung லங்ஸில் குத்தி அங்கே ஓட்ட விழுந்துருச்சு. his wife had badly fractured shoulder வந்து பயங்கரமாக மோசமான ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. why couldn't Dr. Bernard find any nobility in suffering? as a doctor Dr. Bernard saw nothing noble in a patient suffering in a sweat-soaked bed and a mind clouded in agony. கோமா இருக்கிறதுல என்ன பண்ணுறது அதில் ஒரு மாற்றமும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க ரைட்டா. why does Dr. Bernard find the suffering of children heartbreaking? குழந்தைங்களோட சஃபரிங் ஏன் அவருக்கு வந்து ரொம்ப வலியை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. finds the suffering of children heartbreaking because they put their total trust in doctors. முழுசாக என்ன பண்ணாங்க டாக்டர் நர்ஸ் தான் நம்பினாங்க. believe that they are going to save them அவங்க தான் எங்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க சரியா. so if they can't help the children they accept their fate without complaining. அவங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னு என்ன பண்ணாங்க அதான் நம்ம தலையெழுத்துன்னு போய்ட்றாங்க அண்ட் டாக்டரை ப்ளேம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how did the boy who played the mechanic loses his eyesight? சரியா அவனுக்கு எப்படி போச்சு at the age of 7 the boy's drunken mother threw a lantern ஒரு விளக்கு இருக்கும்ல அந்த விளக்கு at his drunken father which broken over boy's head and shoulders. he suffered severe 3rd-degree burn and lost both his eyes. நெருப்பு போட்டனால என்ன பண்ணிட்டான் அவனு 2 கண்ணும் அங்கேயே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. பிளைண்ட் பாய் as a walking horror. பிளைண்ட் பாய் என்ன சொல்கிறாரு டாக்டர் பர்னர்ட் வாக்கிங் ஹாரர்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? the blind boy was walking horror because his face was disfigured and a long flap of skin was hanging from the sides of his neck. ரைட் இங்கேருந்து அப்படி எரிஞ்சு போன முகம் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. his lower jaw become gripped in a mass of fibrous tissue. the only way to open his mouth was to raise his head. ரைட்டா தலையை நிமிர்ந்து தான் வாயை திறக்க முடியுமா இது ஃபுல்லாக அப்படியே கீழே ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட் வாஸ் த ப்ராப்ளம் த ட்ராலி டிரைவர் சஃபரிங் ஃப்ரம்? அந்த ட்ராலி டிரைவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஹேட் ஹோல் இன் இஸ் ஹார்ட். அதை டாக்டர் பர்னர்ட் தான்
சரி பண்ணியிருந்தார். இப்போ இதுக்கு வந்துருக்கான் மேலிக்னன்ட் டியூமருக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பியூட்டட் ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, இதுக்காக தான் அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 3 லெசன். இப்போ உனக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அதை சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்த அப்படின்னா அடுத்து 1:30 முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு அடுத்து ஒரு 1.5 hours பிரேக்கு, லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போட்டுரு. இல்லை இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு வந்துடு. அடுத்து 3 o'clock ஆஷா மேம் வருவாங்க. உனக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, இஆர்சி, போயம் அப்ரிசியேஷன் எப்படி எழுதணும் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ரைட்டா? இது எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே. பிடிஎஃப் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ பிடிஎஃப்லேருந்து. சரியா? பாலினா நிறையா நடத்தும். பாலினா பல, மோர். பேராகிராஃப் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பேராகிராஃப் லைவும் இருக்குது, ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். உனக்கு பேராகிராஃப் வந்து காமன் பேராகிராஃபு அது எல்லாமே நான் கொடுக்க சொல்கிறேன். சரியா? அது எல்லாமே நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொன்று. சரியா? நீங்கள் எல்லா லைவையும் பார்த்தா தான் உனக்கு முழுசாக தெரியும். நீ ஒரு லைவை பார்த்துட்டு ஒரு லைவை பார்க்காம விட்டேன்னா உனக்கு ஏதாவது மிஸ் ஆகிடும். லைவை பார்த்தா தான் உனக்கு தெரியும். சரியா? லைவ் பார்த்தா மட்டும்தான் உனக்கு தெரியும் எல்லாமே. பேலன்ஸ் கொஷின் பிடிஎஃப் கொடுத்துட்டே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? நான் உனக்கு திருப்பி நெக்ஸ்ட் செஷனில் நான் வரப்போ நடத்துகிறேன். ரைட்டா? இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும். வீக் குவிஸ் அட்டன் பண்ணால் 20 out of 20 வாங்கலாம். லாஸ்ட் வீக் குவிஸ் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவாங்க. சரியா? அதை கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும். கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியமும் சொல்லி தருவோம். எஸ். ஃபஸ்ட்டு பார்ட் 4 எழுதுனா கொஞ்சம் டைம் அதிகமாகும், நீ நிறைய கம்ப்ளீட் பண்ண முடியாது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு எழுதுங்க, அதான் பெட்டர். லாஸ்ட் 5 year கொஷின் பேப்பர்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நான் இங்கிலீஷில் 98 எடுத்தேன். நான் கெமிஸ்ட்ரியில் தான் கம்மி, இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்துருவேன் நான். காமன் இஆர்சியும் நான் ஒரு சாப்டருக்கு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லா சாப்டருக்கும் காமன் இஆர்சி பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சரியா? எனி 4 படிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு 4 படிக்கணும், இல்லை லாஸ்ட்டு 4 படிக்கணும். எனி 4 படிச்சுட்டு போக தான் மாட்டிக்குவேன். நீ படிக்காத 2 தான் கொஷின் பேப்பரில் வரும். தேர்ட்டி வேர்ட்ஸ்க்கு மேலே எழுதுனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா எழுதுனா பிரச்சனை இல்லை. வேர்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் உட்காந்து திருத்திறப்ப கவுண்ட் பண்ணுறதா டைம். நெக்ஸ்ட் லைவ் 3 o'clock. ஷாவணி மேமுக்கு த்ரோட் பெயின். இந்த இப்போ எனக்கு அது அடுத்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி போயிட்டுருக்கு. ஷாவணி மேம் வந்துடுவாங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ஷாவணி மேம் உனக்கு வந்துடுவாங்க. நோ ஃபஸ்ட்டு 3 அதுக்கப்புறம் 50 யூனிட் படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 4 படிக்கணும், இல்லை லாஸ்ட்டு 4 அப்படி தான் படிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3லேருந்து ஒன்று கேட்பாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3லேருந்து ஒன்று கேட்பாங்க. இது வந்து எப்பயும் இருக்குது. இன்கேஸ் அவங்க கடைசி 2 கேட்டுட்டாங்க, இல்லை 1 and 4 அல்லது 2 and 5, 3 and 6 அப்படி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அதனால தான். இப்போ லஞ்ச் பிரேக் தான், போய் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. ரைட்டா? சரியா? டுமாரோ லைவ் செஷன் டைமிங் சாயங்காலம் சொல்லுவோம். சரியா? 1 2 3 4 போதும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் 5 years பப்ளிக் பேப்பரில் இருக்க 3 mark கொஷின் படிக்கலாமா? படிங்க, வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது மட்டும் தான் வரும்னு சொல்ல மாட்டேன் நான். சரியா? ஆனால் அதை படிச்சுக்கோ, அது நல்லது தான். 6 யூனிட் தானடா இருக்குது, 4 படித்தா போதும்டா. 5 6 கேட்க மாட்டாங்க, அப்படி ஆப்ஷனில் வராது. சரியா? சரி, ஓகே, டாடா, பாய்.